இயேசுகோர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்தில் போய். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகத்தில் போவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். வசனம் 1 வாசிக்கும், அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் வந்து அதுதான் மிக முக்கியம். ஆகவே இங்கே வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறார். வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானகன் சுவிசேஷம் அறிவிக்கிறார். வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானகன் மக்களுக்கு போதிக்கிறார். அந்த போதனை என்ன என்று சொல்லி பார்த்தால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா அந்த 3 சுவிசேஷத்திலும் இயேசு பண்ண பிரசங்கத்தின் மிக முக்கியமான கருத்து, ஆழமான கருத்து என்னவென்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இதுதான் இயேசு திரும்ப திரும்ப அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அதற்கு முன்னடையாளமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை செவைப்படுத்த, ஊழியத்தை செவைப்படுத்த ஒரு முதலாவதாக ஒரு நபர் வருகிறார். அவர் தான் யோவான் ஸ்நானகன். அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். வனாந்திரத்திலிருந்து அவர் சத்தமோடு கூப்பிடுகிறார். அவர் பிரசங்கத்தை மக்கள் கேட்க பக்கத்தில் மக்கள் இல்லை, ஆனால் அவருடைய சத்தம் தேசத்தில் போய் எட்டுகிறது, பட்டணங்களுக்கு போய் எட்டுகிறது. அந்த சத்தம் கேட்ட எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும். பாருங்க, எவ்வளோ கூட்டம் மக்கள் போயிருப்பாங்க. இன்றைக்கி இருக்க மைக் செட் இல்லை, இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஆனால் அன்னைக்கு நடந்த காரியங்கள் நினைக்கிற பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் உண்டாகிறது, ஒரு திகில் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுற பொழுது ஜனங்க பயந்து நடுங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட போய் பேசினாவே மக்கள் கண்டுக்க மாட்டுறாங்க. மக்கள் இருக்கிற இடத்துல போய் பண்ணாவே மக்கள் கண்டுக்க மாட்டுறாங்க. ஆனால் அன்றைக்கு வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணினார். இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறார், இயேசு வியாதியை மாற்றுகிறார் என்று பிரசங்கம் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் அல்ல. மாறாக யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் என்ன என்றால், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கித்தார். சரீரத்தை சுகமாக்குதல்ல, மனதை சுகமாக்குங்கள். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு அல்ல, பரலோக வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்துங்கள். ஆக இந்த பூமி, இந்த வாழ்க்கை, பணம், பொருள், சுகம், ஆரோக்கியம், இது ஒரு பகுதி தான். ஆனால் இரண்டாவது பகுதி மிக முக்கியமான பகுதி என்பதை யோவான் ஸ்நானகன் அழுத்தமாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை முன்னடையாளமாக சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள் எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் அவனிடத்திற்கு போனார்கள். நகரத்தார் யாவரும் போனார்கள், தேசத்தார் யாவரும் போனார்கள், யோர்தானுக்கு பக்கத்தில் போய் சேர்ந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, மிக முக்கியமான பாயிண்ட், பாவங்களை அறிக்கையிட்டு. அப்போ அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? பாவம். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்ன? கஷ்டம். அதுதான் சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது, வியாதியாக இருக்குது, பணம் வேணும், பொருள். அன்னைக்கு பாவம் தான் பிரதானது, இன்றைக்கும் பாவம் தான் பிரதானது. ஆனால் பாவத்தை பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் குறைந்து விட்டது. பாவத்தை பற்றி பேசினா யாரும் கேட்க மாட்றாங்கன்ட்டு பிரசங்கத்தை மாற்றி விட்டோம். இயேசு நல்லவர், உங்களுக்கு நல்லது செய்வார், அற்புதம் சார் வாங்கன்னு சொல்லணும். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கியார்களிடையே குறைந்து விட்டதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். ஜனங்கள் பாவ மன்னிப்புக்காக வனாந்திரத்துக்கு போனாங்க, பாவ மன்னிப்புக்காக. இன்றைக்கி மக்கள் ஏன் சபைக்கு வராங்க? இயேசு அற்புதம் செய்வார். ஏன் மக்கள் சபைக்கு ஜெபிக்க வராங்க? குழந்தை வேணும், திருமணம் நடக்கணும், நல்லது நடக்கணும், இதெல்லாம் தான். உலகத்தின் காரியத்துக்கு தான் வராங்களே ஒழிய, மனம் திரும்ப வேண்டும், பாவங்கள் அறிக்கை செய்யணும், பரலோக ராஜ்யம் சேர்க்கப்படணும் என்பதற்கான கூட்டம் வருகிறது மிகவும் குறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். கூட்டம் மிகவும் குறைந்து விட்டது. ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் மிக தைரியமாக பிரசங்கம் பண்ணினார், மிக தைரியமாக அவர் பேசினார். ஆகவே தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அல்லது மிகப்பெரிய ஒரு வல்லமை, அல்லது மிகப்பெரிய கூட்டம். அவர் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக அங்கே போனது. யோர்தான் நதி அண்டையில் அவர் ஞான ஸ்நானம் கொடுத்தார். ஒரே நாளில் பிரசங்கம், ஒரே நாளில் மனம் திரும்புதல், ஒரே நாளில் பாவரிக்கை, ஒரே நாளில் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் அப்படி செய்ய முடியல, இன்றைக்கெல்லாம் அப்படி பண்ண முடியல. சபைக்கு வராங்கன்னு சொன்னால் ஒரு 3 மாதம் தொடர்ந்து வாங்க, அடுத்து நீங்கள் பாவரிக்கை பண்ணுங்கள், அடுத்து நீங்கள் சத்தியத்தை கேட்க வாங்க, வசனத்தெல்லாம் நீங்கள் கேளுங்க, கிளாஸ் எடுக்கிறோம். 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது. அவ்வளோ நாள் கழித்தான் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகிறத பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு ஜனங்கள் ஒரே பிரசங்கத்தில் எல்லாம் நடந்து விட்டது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு போனார்கள். இது எதை காட்டுதுன்னு சொன்னால், வனாந்தரத்தில்
யோவான்சானுடைய வல்லமையை காட்டுகிறது. தேவ ஆவியானவர் யோவான்சானர் கூட இருந்தார். ஆகவே தான் வல்லமை பெறப்பட்டது. மிகப்பெரிய காரியத்தை அவரால் அச்சீவ் பண்ண முடிந்தது. நாம் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். யோவான்சான பிரசங்கம், ஒரே ஒரு பிரசங்கத்தில் திரள்கூட்ட மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்ற ஆண்டவரே. அதே போல நாட்களிலும் யோவான்சானங்களை கத்தை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்து இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.